எனக்கு ஒன்று புரியல. இப்போ வந்து பல பேர் பேசுகிறாங்க, ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் எப்பயுமே தேவை. அதனால தான் வந்து அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாததுனால அந்த கட்சி வந்து இப்போ பிளவு பெறுது, வேறு வேறு பக்கம் நோக்கி போகிறாங்க, வேறு வேறு கட்சிகளுக்கு ஆதரவு தராங்க அப்படின்ட்டு. இந்த குற்றச்சாட்டை வைக்கிற திமுகவினர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு ஐடியாலஜி தான் முக்கியம், எங்களுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை ஒற்றை தலைமையினால் இல்லை ஒருத்தரை நம்பிலாம் அந்த பார்ட்டி கிடையாது, ஐடியாலஜியை வச்சு தான் எங்கள் பார்ட்டியே இருக்குது, அதுக்காக தான் எங்கள் பார்ட்டி வாழுது அப்படின்னா, நீங்கள் ஏன் டைனஸ்டி பாலிட்டிக்ஸோட ஒரே காரணத்தினால உங்களுக்கு சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொண்டீர்கள்? எதுக்காக அவரை ஏற்றுக்கிட்டீங்க? ஏன் உங்களுக்கு வேறு எந்த சீனியருமே இல்லையா? அரசியல் தெரிஞ்ச, நிர்வாகத்திலும் சட்டமன்றத்திலும் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர்கள் சீனியர் கட்சியில் ரொம்ப சீனியராக ரொம்ப காலமாக இருக்கிறவங்க அவங்க கட்சியில் இருக்காங்களே, அவங்கள தேர்ந்தெடுத்துருக்கலாமே. அப்போ இந்த தலைமையினுடைய குடும்பம் இவங்கள பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி திமுகவும் இயங்குது. இதுதான் யதார்த்தம். ஐடியாலஜி, இந்த கொள்கைகள் அப்படின்னு நீங்கள் உருட்டுறதெல்லாம் இனிமே மக்கள் நம்புவாங்கன்னு எனக்கு தோணலை. ஐ திங்க் பீப்புள் ஹவ் சீன் தி பிளாக் அண்ட் ஒயிட் ஆஃப் இட். ஸோ அதனால் இதே சொல்லிட்டு சும்மா தெரியாதுங்க. இதை வந்து நான் திமுககாரங்களுக்கு மட்டும் சொல்லலை, ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற பட்டத்தோட சமூக ஆர்வலர்கள், ஆராய்ச்சியாளர்கள், என்னென்னமோ பேரில் வந்து பேசுகிறவங்க எல்லார்கிட்டையும் தான் சொல்கிறேன். உங்களோட அனாலிசிஸ்லாம் யதார்த்தமாகவே படலை. ஏன்னா நீங்கள் இதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் கணிச்சதெல்லாம் எந்த லட்சணத்தில் ரிசல்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு கேட்டுட்டு திமுக என்னமோ கொள்கை சார்ந்த கட்சின்னு நம்புவோன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. மக்கள் நலன் அப்படிங்கிற ஒரே கொள்கையோடு இயங்குகிற அரசுக்கும் கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் தான் இனிமேல் மக்கள் வாக்களிப்பாங்க. அது தாவேக்காவாக இருக்கலாம், தாவேக்கா அல்லாமலேயும் இருக்கலாம். ஆனால் இனிமேல் இந்த பழைய மூட்டைகளை தூக்கிட்டு வந்து இங்கே உருட்டுறது, அது மூலமாக வாக்கு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. ஆஸ் அ காமன் மேன், ஆஸ் அ சிட்டிசன், ஆஸ் அ ஓட்டர், இதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இந்த ரிசல்ட்ஸ் அதை நம்மளுக்கு நிரூபிச்சிருக்கு.